ஜெபமாலை மாதாவின் வணக்க மாதம். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். மே மாதம், அது ஜெபமாலை அன்னையின் மாதம். இந்த மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை அன்னையிடம் செய்ய வேண்டிய ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக தினமும் தவறாமல் பதிவேற்றம் செய்கின்றோம். அஜெபத்தை செய்து அதனோடே கூட உங்கள் எல்லா வேண்டுதலையும் அன்னையின் பாதத்தில் நீங்கள் வைத்து வர இந்த 31 நாள் ஜெபம் முடிந்தவுடன் நிச்சயம் அது ஆசீர்வாதமாக ஈடேறுவதை காண்பீர்கள். நாங்களும் தவறாமல் தினமும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். ஜெபமாலை அன்னையிடம் 8ஆம் நாள் ஜெபம். ஜெபமாலை ராக்கினியே, அமலோற்பவ மாமரியே, மனு மக்களுக்காக மனு பேசுகிறவரே, பாத்திமாவில் நீரளித்த வாக்கும் நம்பிக்கையும் சீக்கிரம் நடைமுறைக்கு வர கிருபை செய்யும். உலகில் எத்தனையோ மக்கள் உயிரிழந்தார்கள். வேறு எத்தனை பேர் அடிமை தலங்களிலும் இக்கட்டிலும் நெஞ்சுருகி கிடக்கின்றனர். சமாதானத்திற்கு அடுத்தவைகளை நாங்கள் அறிய வேண்டும் என்பது மாசில்லா உமது இருதயத்தின் மட்டுக்கடங்கா ஆசையல்லவா? தேவத்தாயே, நீர் பரிகாரத்தையும் செபமாலை செபத்தையும் எங்கள் பாவங்களுக்காக உள்ளம் உடைந்த மனஸ்தாபத்தையும் விரும்புகிறீர் என்றீர். கிறிஸ்தவர்கள் யாவரும் உமது வேண்டுகோளுக்கு செவிசாய்க்கும்படி செய்தருளும். இந்தியாவின் மேல் உமது கிருபை கண்களை திருப்பியருளும். நாங்கள் ஏழை மக்களம்மா, மாய வலையில் இருந்து எங்களை காப்பாற்றும். அதற்காக இந்திய கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பழுதற்றவர்களாய் இருக்கச் செய்யும் அம்மா, இரக்கமுள்ள செபமாலை மாதாவே, ஆமேன். இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும். மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.